அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தலைமையில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரதீப். தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அவர்கள் தரப்பில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, போராட்டம் எவ்வாறு நீண்டு கொண்டிருக்கிறது, விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ஆண்டுக்கு 1 லட்சம் மெட்ரிக் டன் அளவு மாவு உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தின் முதலே மா விளைச்சல் அதிக அளவில் இருந்த போதும் மாவுக்கு உரிய விலை இல்லாததால் மா விவசாயிகள் பெருமளவில் நஷ்டமடைந்துள்ளனர். குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1 கிலோ மாங்காய் வெறும் 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டு வருவதால் மாவட்டத்தில் பல ஏக்கர் தோட்டங்களில் விவசாயிகள் மாக அறுவடை செய்ய முடியாமல் தோட்டத்திலேயே விட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்துள்ளனர். இந்த தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டு இன்று காலை முதலே கிருஷ்ணகிரியில் பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை முன்பு அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி அவர்கள் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கியது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ராஜ்யசபா MP தம்பிதுரை மற்றும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர், கூத்தங்கர சட்டமன்ற உறுப்பினர், ஓசூரில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மாவட்டத்தில் இருந்து அதிமுக மற்றும் பொதுமக்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த அதிமுக உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு விவசாயிகள் சங்கமும் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் கோரிக்கையாக மாவிற்கு உரிய விலை, நிரந்தர விலை அமைக்க வேண்டும், மா வாரியம் அமைக்க வேண்டும், இந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பல்வேறு வகையான கோரிக்கைகள் அதிமுக சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து தற்போது இந்த போராட்ட களத்தின் முன்பு 2 டன் மாங்காய்களை கொண்டு வந்து விவசாயிகள் கொட்டி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த மாங்காய்கள் இப்பகுதியில் அறுவடை செய்யப்பட்டு உரிய விலை இல்லாமல் தேங்கி இருக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த மாங்காய்களை போராட்ட களத்தின் முன்பு கொட்டப்பட்டு விவசாயிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் காலை முதலே 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் மட்டும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டமானது மாலை 5 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.